வெல்கம் பேக் டு ஈஸி டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, விவோவில் இருந்து ரீசெண்டாக வெளியிடப்பட்ட ஃபோன் இல்லை, அது நீண்ட காலமாக வெளியிடப்பட்ட ஃபோன். ஆனால் நமக்கு இப்போ தான் சிக்கிருக்கு இந்த ஃபோன். நீண்ட நாள் ஆசை இப்படி ஒரு ஈவெண்ட் போடணும்னு. பட் இருந்தாலும் இந்த ஃபோன் நம்மளோட கையில் சிக்கலை. இந்த ஃபோனில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்று பார்த்துடலாம். இந்த ஃபோனில் மெயினாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேமராவை நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கேமராவெலாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ குவாலிட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதான் அதில் 7 மாதத்துக்கு அப்புறம் வந்த ஃபோன் நம்முடைய சேனலில் இப்போ தான் ரிலீஸ் ஆக போகுது. பரவாயில்ல, சரி அடுத்து ஒன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணும்போது எல்லா ஃபோனும் கொடுக்குற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லா ஃபோனோட கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அடுத்து காட்டுவேன். எல்லாத்துக்கும் டிபிஎஸ் டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. 6.44 இன்ச்சில் ஒரு ஃபோனை கொடுத்துருந்தாங்க. அந்த பின்னுக்கு இருக்கிற பெக் இருக்கிற கலர் தான் கொஞ்சம் மனசை கவர்ந்து விட்டது. நல்ல லுக் கொண்டு வந்துச்சு. அந்த கலர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி இனி வேறு கம்பெனியில் சார்ஜரே கொடுக்காங்கல்ல. ஆனால் இவங்க ஹெட்ஃபோனையும் சேர்த்து கொண்டுருக்காங்க. ஒரு படி மேலே வைத்தாங்க. பரவாயில்ல, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னா சொல்லலாம். டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 6.44 இன்ச்சுடைய ஒரு டிஸ்பிளேவுடைய ஃபோனுக்கும் 4000 mAh பேட்டரி கொடுத்து AMOLED கிளாஸ் கொடுத்து 33 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதில் வெயிட் மேனேஜ்மெண்ட் செம்மையாக பண்ணியிருக்காங்க. 171 கிராமில் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரியை 171 கிராம் செம்மையாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 33 ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஒன்றோட சொல்லிட்டேன். அடுத்து நம்ம கேமராவெல்லாம் இப்போ ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் பார்த்துடலாம். பின்னுக்கு நான் போட்டிருக்கேன். ஒவ்வொன்றா பாருங்கள். இதில் கார்னிங் ஒரியில் கிளாஸ்லாம் கொடுக்கல, சும்மா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் வந்துட்டு ஃப்ரண்ட்டும் கிளாஸ் கொடுத்து பெக்கும் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லலாம். அந்த பின்னு கலர் தான் கொஞ்சம் செம்மையாக இருந்துச்சு. பார்த்த உடனே வேறு லெவலில் எனக்கு ஃபீல் ஆகிட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த கலர் வந்துட்டு நியூவாக கொடுக்காங்க. அப்போ 7 மாதத்துக்கு வந்து நியூவாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 2-3 கம்பெனி அதை காப்பி அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க அதை மாற்றுறாங்களா, V20 வேணுங்க அதேமாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. நம்மளோட கையில் மாட்டினா அதையும் அன்பாக்ஸ் இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போயும் இது இல்லை, நல்ல ஃபோன் தான், நல்லா தான் ஒர்க் பண்ணுது. 3 months யூஸ் பண்ணியிருக்காரு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தான். சட்டப்படி நல்ல ஃபோன் தான் சொல்லணும். வேறு ஒன்றும் இல்லை இதில். அடுத்தது ப்ரொசஸர் பார்த்தோம்னா இதில் எல்லாத்துலேயும் மெயின் பண்ணக்கூடியதுனா ப்ரொசஸர் தான் மெயின் பண்ணுவேன். அதாவது நமக்கு மூளை இருக்கிற மாதிரி இந்த ஃபோனுக்குரிய மூளை தான் அது. 5G ஃபோன்லாம் இல்லை, இந்த ஃபோன் வந்துட்டு 4G ஃபோன் தான். என்ன ப்ரொசஸர்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ட்ராகனில் ஒரு வேரியண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 720G கொண்டு வந்திருக்காங்க. 720G கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு வெத்தாலன்னு கொஞ்சம் மற்ற காமெடிலாம் 50,000 ஃபோன்லேயே கொடுக்குறாங்க. ஆனால் இது 70,000 ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, கேமராவை நல்லா பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா கேமரா சட்டப்படி நல்லா பின்னி வச்சிருக்காங்க. அதை நம்ம அடுத்தது பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்தீங்கன்னா 8GB ரம்மும் 128GB ரம்மும் இதில் எனைட் வைக்கிற வேரியஸ் உண்டு. இன்னொன்று பார்த்திங்கன்னா 8GB ரம்மும் 256GBங்கிற இன்னொரு வேரியஸ் உண்டு. இது 5G ஃபோனில் 720G. அதாவது எத்தனை நானோமீட்டர் வேணும், ஒவ்வொரு நானோமீட்டரும் குறைய அதில் ப்ரொசஸ் அதாவது அதில் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் வந்துட்டு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதில் 8 நானோமீட்டர் ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம்னு சொல்லலாம். மொக்கை ஒன்றும் பண்ணியிருக்கிறமா இல்லை. கேமரா தான் என்னை கவர்ந்து விட்டது. கேமராவை அடுத்தது நான் காட்டுவேன் பாருங்கள். பின்னுக்கு இருக்கிற சைனும் சட்டப்படியாக பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கேமராவை பார்த்துடலாம். கேமரா பெக் பார்த்தீங்கன்னா செல்ஃபியை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு செல்ஃபிலாம் முன்னுக்கு ஆரம்பத்தில் கதைச்சி போட்டிருந்தேன், செம்மையாக இருந்துச்சு. அதுக்காக அதில் கதைப்போம்னு நான் கதைச்சி போட்டேன். ஆரம்பத்தில் செல்ஃபியை பார்த்தீங்கன்னா 44 MB மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. சட்டப்படி நல்ல பின்னி வச்சுருக்காங்க. கேமரா வந்துட்டு வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. பெக் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் 3 ட்ரிபிள் கேமராவில் கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் தடுமாறுன்னு பரவாயில்ல. பெக் கேமரா ட்ரிபிள் செட்டப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கேமரா 64 MBயும் இன்னொரு கேமரா 8 MB அல்ட்ரா வைடும், இன்னொரு கேமரா 2 மெகாபிக்சல் டெப்த்தும் கொண்டு வந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் 8 MB கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம் சொல்லலாம். இந்த பெக் கேமரா எடுத்த சாம்பிள் நான் பின்னாடி போடுவேன். ஒன்றா பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன கொடுக்கலன்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட பாதுகாப்புக்கு வேண்டி கொடுக்குறது அந்த பாஸ்வேர்டு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருங்க. இந்த ப்ரைஸுக்கு வெத்துன்னா சொல்லணும். நல்ல ஸ்பீடாக வரைக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் நான் செஞ்சு காட்டிட்டேன். ஃபேஸ்லோக்கு நான் கொஞ்சம் செய்ய கிடைக்கல, அவர் பெர்மிஷன் கொடுக்கல, அதால் நான் செய்யலை. அடுத்தது சும்மா ஃபேஸ்புக்கெலாம் கொடுத்துருக்காங்க. மற்ற ஃபோனில் என்னென்ன கொடுக்கணுமோ அந்த கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா அந்த கேமராவை பண்ணி வச்சுருக்காங்க. ப்ரொசஸர் பரவாயில்ல, மற்றபடிக்கு எல்லாமே நல்லா தான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி.